டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நாளை நடைபெறுகின்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தில் ராயனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே பங்கெடுப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நேற்று நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். வேறு ஏதாவது எதிர்கட்சியினர் நீங்க பயந்துட்டு தான் போயிட்டீங்க பிரச்சாரத்தில் இருக்கிட்டு வராங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரூர்லேருந்து அரவக்குறிச்சி போனப்போ என்ன பயந்துட்டு போனோமான்னு தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவர் இடுகின்ற கட்டளையை நான் செயல்படுத்துவேன். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் அந்த கருத்துக்கள் வரல. இப்போ தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்கின்றேன், கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறும். இல்லை, நான் இப்போ தான் சொன்னேன், எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளை செய்வோம். கடந்த முறை இருந்த பொழுது கரூரில் இருந்தால் அப்போ அரவக்குறிச்சி நில்லுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அரவக்குறிச்சி அப்போ நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கேயும் போய் நம்ம ஜெயித்தோம். இந்த முறை நம்ம கரூரில் இருந்து கோயம்புத்தூரில் நில்லுங்கன்னு எங்கள் தலைவர் எனக்கு கட்டளை இருக்கின்றார். அந்த தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் அங்கே களப்பணியை இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை கரூரும் கோவையும் இரு கண்களைப் போல 2 மாவட்டம், கரூரில் இருந்து கோயம்புத்தூருடைய அரசியல் பணிகளையும் அரசு பணிகளையும் முன்னெடுத்து செய்திருக்கின்றோம். அங்கே பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அதுபோல் இப்பொழுது கோவையிலிருந்து கரூரையும் பார்த்துக்கொள்ளப் போகிறோம். 2 மாவட்டங்களும் இரு கண்களைப் போல நிச்சயமாக ஒரு உடம்புல உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு செயல்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கரூரும் கோவையும் உடலும் உயிரும் போல. இதை விட எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் எதுவும் இருக்காது. என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது கரூர் மக்கள். ஒரு 31 வயசில் ஒரு இளைஞனாக இந்த மண்ணில் நின்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது இவன் நமக்கான பணிகளை செய்வான் என்று வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அடையாளம் காட்டினார்கள். நான் போகாத தெருக்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை, அத்தனை வீடுகளுக்கு என்னுடைய காலடி பட்டிருக்கு. ஆகையால் 2 கலந்திருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்ற அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆக கரூராக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் 2 கண்களைப் போல அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். இங்கே என்ன தேவையோ அதை அரசு முதலமைச்சர்கள் வழங்குவார்கள். கோவைக்கும் அந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம். கோவை தெற்கு களம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று அலுவலகம் திறக்கப்பட்டது. ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்டோர் அலுவலக திறப்பு விழாவில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இன்று மாலை பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். ஆகையால் அந்த தேர்தல் களம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.